மகாராஜாவோட சிரிப்பை பாத்துக்கிட்டு இருக்கலாம் போல இருக்கே. வேணும்னா கொஞ்ச நேரம் சிரிப்ப பார்க்கலாம் பட்டு, அதுக்கப்புறம் வர பிரளயத்தை பார்க்க முடியாது. அத நினைச்சாதான் கவலையா இருக்கு பட்டு. மகாராணி சின்னாதேவி வருகிறார். மகாராணி திருமலாம்பா வருகிறார். இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல அன்பே. நீ என்கிட்ட கேட்டிருந்தானா அந்த சந்திரனையே கொண்டு வந்து உன்னுடைய அழகுக்கு அலங்காரம் பண்ணி விட்டிருப்ப. உலகத்திலேயே மிக அழகா இருக்கிற இந்த நெத்தியில இந்த நெத்தி சுட்டி இல்ல, இந்த விலை மதிப்பில்லாத நெத்தி சுட்டி எவ்வளவு அழகா தென்படுது. பண்டிதனே ராமகிருஷ்ணா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இத்தனை நெத்தி சுட்டி எப்படி வந்தது? மன்னிக்கணும் மகாராஜா. இப்போ இந்த தர்பார்ல நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் ஒரே ஒருத்தரால தான் பதில் சொல்ல முடியும். இதெல்லாம் அவரோட கைவண்ணம் தான் மகாராஜா. யார் அது? ஆச்சாரியரே, மகாராஜா கிட்ட சொல்லுங்க. இப்படி அமைதியா உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? குருதேவரா? மகாராஜா. ஆமா மகாராஜா, குருதேவர் கிட்ட மட்டும்தான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இருக்கு. இந்த லீலைகளுக்கெல்லாம் காரணக்கர்த்தாவே இவர்தான் மகாராஜா. குருதேவா,
அந்த விஷயத்தை பத்தி நீங்களே சொல்லுங்க. நாம 2 பேரும் வீட்ல பேசிக்கிட்டோமே. கெட்ட நேரத்துல அம்மா தான் பிள்ளைகளை எப்பவுமே கைவிட மாட்டா குருதேவரே. அவளே ஒரு வழியை காட்டுவா. ஒருவேளை வழி காட்டாமலே இருந்துட்டா நாளைக்கு நெத்திச்சுட்டியை வச்சுக்கிட்டு சௌதாமணி தர்பாருக்கு வந்துருவா. அதுக்கப்புறம் நம்ம நிலைமை ததிங்கின தோந்தா. நம்பிக்கை வேணும் குருதேவா, நம்பிக்கை. அதானே எல்லாமே. அந்த நம்பிக்கையில பெரிய சக்தி இருக்கு. உங்களோட பிரச்சனைக்கு அம்மா ஒரு வழியை காட்டிட்டா, அதுக்கு ஒரு தீர்வையும் சொல்லிட்டா. உண்மையாவா? அப்ப சொல்லு, சீக்கிரமா சொல்லு, இந்த பிரச்சனைக்கு வழி என்ன? கேட்டுக்கோங்க. மதிப்புங்கிறது ஒரு பொருளுக்காக இல்ல, அதோட வசீகரத்துக்காகத்தான் இருக்கும். அதுக்கு அந்த வசீகரம் போச்சுன்னா மதிப்பும் போயிடும். அந்த மதிப்பே போயிடுச்சுன்னா மொத்த பிரச்சனையும் முடிஞ்சு போகுது. நீங்க அந்த நெத்திச்சுட்டியோட வசீகரத்தை தடுத்து நிறுத்தணும் ஆச்சாரியாரே. அதோட முக்கியத்துவத்தை குறைச்சு சாதாரணமானதா ஆக்கிடணும். எப்படின்னா அத பார்த்ததும் மகாராணிங்க திரும்ப அது வேணும்னு கேட்கவே கூடாத அளவுக்கு இருக்கணும். எப்படி? எல்லா விஷயத்தையும் நானே தான் சொல்லணுமா குருதேவா? நீங்களும் உங்க மூளையை கொஞ்சம் கசக்குங்களேன். மூளையை கசக்கிறதுக்கு நீ மேல சொன்னாதானே? முதல்ல நீ சொல்ற விஷயம் என்னன்னு எனக்கு புரியணும்ல. அதுக்கப்புறம் நான் மூளையை பயன்படுத்துறேன். சொல்லு, மேல மேல சொல்லு. நல்லா யோசிங்க. நாளைக்கு அதே மாதிரி ஒரு நெத்திச்சுட்டி 2 மகாராணிங்க, ராஜநர்த்தகி, சௌதாமணி தவிர தர்பாருக்கு வர எல்லா பெண்மணிகள் நெத்திலையும் தென்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? தர்பார்ல இருக்கிறவங்க மட்டும் இல்லாம அத சுத்தி இருக்கிற எல்லாருமே அதே நெத்திச்சுட்டியோட சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா? சுத்துனா? ஒரு நெத்திச்சுட்டிய அரண்மனை பணிப்பெண்களே போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா அந்த நெத்திச்சுட்டி மேல மகாராணிங்களுக்கோ இல்ல ராஜநர்த்தகி சௌதாமணிக்கோ அதுக்கப்புறம் விருப்பம் இருக்குமா என்ன? சபாஷ் சபாஷ், ரொம்ப அருமையான யோசனை சொன்ன ராமகிருஷ்ணா. அது இருக்கட்டும், ஒரே நாள்ல அத்தனை நெத்திச்சுட்டிய எப்படி தயார் பண்ண முடியும்? என்ன மனுஷங்க குருதேவரே, உங்க மேல் மண்ட சுத்தமா காலியா இருக்கு. அடடா, ஒவ்வொரு முறையும் என் அறிவை கேள்விக்குறியாக்குறது அவசியமா என்ன? பின்ன என்ன குருதேவா, நீங்க பேசுறது அப்படி இருக்கு. நீங்க யாருன்னு மறந்துட்டீங்களா? யாரு? குலகுரு நீங்க. ஆமா. ராஜா புரோகிதர் நீங்க. ஆமாமா. நீங்க என்ன வேணும்னாலும் பேசலாம். நீங்க ஆணையிட்ட தர்பார்ல என்ன நடக்காது? நெத்தி சுட்டில உங்களுக்கு ஒரு விஷயமா என்ன? ரொம்ப சரியா சொன்ன. குலகுரு தாத்தாச்சாரியாரான எனக்கு முடியாததுன்னு எதுவும் இல்ல. அது நான் தயார் பண்ண சொல்றேன். நெத்திச்சுட்டிய நிறைய தயார் பண்ண சொல்றேன். ஆனா ராமகிருஷ்ணா, மறுபடியும் ஆனாவா? நான் தான் சொன்னல உங்க மூளையை கொஞ்சமாவது உபயோகப்படுத்துங்கன்னு. படுத்துறேன்பா, படுத்துறேன், அப்புறமா படுத்துறேன். இப்ப எனக்கு வந்த சந்தேகத்தை தீர்த்து வை. நெத்திச்சுட்டிய நீ எப்படி கொடுப்ப? கொடுக்கறப்போ என்ன காரணத்தை சொல்லி எல்லார்கிட்டையும் கொடுப்ப? சொல்றேன், ஜாக்கிரதையா கேட்டுக்கங்க. என்ன குருதேவா இது? மகாராஜா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. தர்பாருக்கு இத்தனை நெத்தி சுட்டிங்க எங்க இருந்து வந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்க. அம்மாவோட ஆணை மகாராஜா. அம்மாவோட ஆணைய என்னால எப்படி மீற முடியும்? குருதேவா, நீங்க சொல்றது எதுவும் புரியல. மகாராஜா, நேத்து நான் கோயில்ல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ மறுபடியும் ஒரு முறை என் அம்மா காளி மாதா காற்றுல தோன்றின அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. அப்போ அம்மா சொன்னாங்க, ஏ தாத்தாச்சாரியா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ என்ன செஞ்சுகிட்டு இருக்க? நான் உன்கிட்ட தர்மத்தை காப்பாத்துற பொறுப்பை ஒப்படைச்சேன் இல்லையா? நீ இருக்கும்போது அதர்மம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்? ஒரு பெண்ணோட சௌபாக்கியங்கிறது அரச குடும்பத்தோட மட்டுமே நின்னுமா? இந்த நெத்திச்சுட்டிங்கிறது ஒவ்வொரு குடும்ப பெண்களோட சௌபாக்கியம். எல்லா பெண்களுக்கும் இந்த சௌபாக்கியம் கிடைச்சே ஆகணும். தீர்க்க சுமங்கலி பவா. என்னோட இந்த ஆசீர்வாதமானது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் சமமானது. அப்ப இந்த வேறுபாடு எதுக்கு? அம்மா எனக்கு புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம், ஏ தாத்தாச்சாரியா, நான் உனக்கு ஆணை இடுறேன். இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் நெத்திச்சுட்டி கிடைக்கணும், அவங்க சௌபாகியம் நிலைக்கணும். நாங்க இல்லனா எனக்கு கோபம் வரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா ஒரு வார்த்தை பேசல. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா காத்துலயே மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்காம
உடனடியா விகடன் ராமகிருஷ்ணன் கிட்ட இத பத்தி கலந்து பேசின. இவனோட உதவியாலதான் நெத்திச்சுட்டி தயாரிக்கப்பட்டது. இந்த நாட்டுல இருக்கிற எத்தனை பெண்களுக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கும் கொடுத்தோம். மகாராஜா, இதுதான் நடந்தது. அம்மாவோட கட்டளைய நாங்க நிறைவேற்றி வச்சோம். அதனாலதான் குரு தாத்தாச்சாரியரே, அதனாலதான் நீங்க இந்த குலத்தோட குல குருவா இருக்கீங்க. குல தர்மத்தோட பாதுகாப்பும் தெய்வங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்குதுன்னா அது நிச்சயமா அதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க மட்டும்தான் இந்த ராஜ குடும்பத்துக்கும் அதுக்கு நேரக்கூடிய ஆபத்துகளுக்கும் இடையில கவசமா நிக்கிறீங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் குருதேவா, நிச்சயமா எந்த ஒரு தீய சக்தியும் இந்த குடும்பத்தை நெருங்க கூட முடியாது. உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க செய்யற காரியங்கள் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. இதுல நான் பண்ணது என்ன இருக்கு? நான் வெறும் கருவி மட்டும்தான். அம்மா எனக்கு கட்டளை இட்டா நான் அதை செஞ்சு முடிச்சேன். ஆனா ஒன்னு சொல்லிக்கிற மகாராஜா, இந்த சுப காரியத்தோட முழு பாராட்டும் ஒருத்தரை மட்டும்தான் சேரும். அது அந்த அம்மாவுக்கு தான். அம்மா. அப்புறம் நீயும் தான் பண்டிதனே ராமகிருஷ்ணா. நீ இந்த நல்ல காரியத்துல குரு தாத்தாச்சாரியாருக்கு உதவியா இருந்திருக்க. அதனால உன்னையும் நான் பாராட்டியே ஆகணும். இது என்னோட சௌபாகியம் மகாராஜா. ஆனா இன்னும் என்ன ஆனா ராமகிருஷ்ணா? விஷயம் இது மட்டும் இல்ல மகாராஜா. இந்த பிரச்சனை இன்னும் முழுசா முடியவே இல்ல. உங்க கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய சில முக்கியமான விஷயங்களும் இருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா. அனுமதி உண்டு ராமகிருஷ்ணா. என்ன விஷயம்னு சொல்லு. இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க மகாராஜா. அதுக்கப்புறம் எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி அரங்கேறும். மந்திரியாரே, ஒரே ஒரு தடவை உங்களோட இந்த வாளை என்கிட்ட கொடுக்கறீங்களா? முடியாது. ஏன்? கேள்வி கேட்காதீங்க மந்திரியாரே, தயவு செஞ்சு வாளை கொடுங்களேன். இந்த உரை எப்படிங்க? பண்டித் நில்லு ராமகிருஷ்ணா. சாஸ்திரங்களுக்கும் சஸ்திரங்களுக்கும் பெருசா வித்தியாசம் எதுவும் இல்ல நண்பா. சரியான நேரத்துல அதை சரியா பயன்படுத்த தெரியணும். ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணனா அதுக்கப்புறம் உன் தலையை வெட்டி உனக்கு நானே ஈமச்சடங்கும் பண்ண வேண்டி இருக்கும். வாபடி. பண்டிதனே ராமகிருஷ்ணா, இங்க என்ன நடக்குது? யார் இவன்? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, ஆனா இவன் உண்மையிலே யாருங்கிறத
நீங்களே உங்க கண்ணால பாருங்க. இது ஒரு சந்தி தகவல் மகாராஜா. ராஜமாதா உங்க கூட நட்புறவு வச்சுக்க விரும்புறாங்க. மகாராஜா, ராஜமாதாவோட தகவலை கொண்டு வந்த அந்த தகவல் அதிகாரி இவன் தான் மகாராஜா. விசேஷ பரிசுன்னு சொல்லி அந்த நெத்திச்சுட்டி கொடுத்ததே இவன் தான். ஆமா மந்திரியாரே, இது அவனேதான். ஆனா துரதிருஷ்டவசமா இவன் சொன்ன ரெண்டுமே போய். இவன் சுந்தர்கட்டை சேர்ந்த தகவல் அதிகாரியும் இல்ல, சுந்தர்கட்டோட ராஜமாதா நம்ம கூட நட்புறவு வச்சுக்கிறதாவும் சொல்லல. இவன் சுந்தர்கட் ராஜமாதாவால் அனுப்பப்பட்ட ஒரு ஒற்றன் நட்புறவு வச்சுக்கிறதா சொன்னதெல்லாம் ஒரு திட்டமிட்ட சதி செயல் மன்னா. நீ என்ன சொல்ற பண்டிதனே ராமகிருஷ்ணா? நான் சொல்ற அத்தனையுமே உண்மைதான் மகாராஜா. சுந்தர்கட் ராஜமாதாவுக்கு விஜயநகரத்து மேல பகை இருக்கு. அவங்க உங்களை பெரும் விரோதியா நினைக்கிறாங்க. சாமதான தண்ட பேதங்களை பயன்படுத்தி விஜயநகரத்து மக்களோட மனசுல பகை வெறுப்புங்கிற விதைய விதைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த நாட்டோட அஸ்திவாரமே ஆட்டம் காணும்னு நினைக்கிறாங்க. விஜயநகரத்துக்குள்ள இந்த மாதிரி உள்நாட்டு கலகத்தை உண்டாக்குனா அவங்களால நம்ம நாட்டை சுலபமா கைப்பற்ற முடியும்னு நினைக்கிறாங்க. அவங்க சொன்ன நட்புறவு, இவன் கொண்டு வந்த நெத்திச்சுட்டி, இது எல்லாமே திட்டமிடப்பட்ட ஒரு சதிதான் மகாராஜா. அவங்க சொன்ன நட்புறவு, இவன் கொண்டு வந்த நெத்திச்சுட்டி, இது எல்லாமே திட்டமிடப்பட்ட ஒரு சதிதான் மகாராஜா. நேத்து கடத்தெருவுல இவன் மட்டும் என் எதிரில வந்து மோதலனா இவங்க போட்ட சதி திட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. நேத்து நீங்க அனுப்பின காய்கறி எதுவும் சரியில்லை பெரியவரே. என்னப்பா இப்படி மோதுற? பாத்து போகக்கூடாதா? கொஞ்சம் அவசர வேலையா போயிட்டு இருக்க. கொஞ்சம் நில்லுங்க. அரிய வகை வைரங்களை கோர்த்து செஞ்ச இந்த விசேஷமான நெத்திச்சுட்டிய எங்களுடைய ராஜமாதா பட்டத்து ராணிக்குன்னே அனுப்பிச்சு வச்சாங்க. மரியாதைக்குரிய ராஜமாதாவிற்கு என் பணிவான வணக்கம். நீங்க திட்டம் போட்ட மாதிரியே இங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நட்புறவு வச்சுக்கிறதா சொல்லி நீங்க அனுப்புன அந்த நெத்தி சுட்டி பரிசை பார்த்து 2 மகாராணிகளும் நாம விழிச்ச வலையில சுலபமா விழுந்துட்டாங்க.
அவங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட மகாராஜா. நெத்தி சுட்டி 1, ராணிகளோ 2. அற்புதம் ராஜமாதா, என்ன அருமையான விளையாட்டு. அரச குடும்பத்துக்குள்ளேயே உள்கலகத்தை உருவாக்கி அவங்க சண்டைய சாதகமாக்கிக்கிட்டு நீங்க விஜயநகரத்து அரச குடும்பத்துல விதைச்ச இந்த விதை ஒரு மகா விருட்சமா வளர்ந்து மொத்த ராஜ குடும்பத்தோட நிம்மதியையும் சுலபமா அழிச்சிரும். அந்த சமயம் பார்த்து விஜயநகரத்து மேல நாம போர் தொடுக்கலாம். தன்னோட வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டைய சமாளிக்க முடியாத மகாராஜாவை நாம சுலபமா தோக்கடிச்சிடலாம். வெகு சீக்கிரத்துல விஜயநகர சாம்ராஜ்யம் உங்களுக்கே சொந்தமாயிடும்.